கடந்த 53 ஆண்டு காலமாக திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுடனேயே எங்களுடைய பயணங்கள் இருந்தது. கடந்த 5.5 ஆண்டு காலமாக மட்டும் நாங்கள் கட்சி ரீதியாக அவரிடமிருந்து நானும் எனது தந்தையும் எங்களது குடும்பத்தை சேர்ந்த சிலரும் நாங்கள் விலகி இருந்தோம். அது ஒரு கால சூழ்நிலை காரணமாக தற்பொழுது அவர் எடுத்த தவறான முடிவினால் நான் மீண்டும் தாய் கழகமான அஇஅதிமுகவில் கடந்த 9ஆம் தேதி அன்று மாண்புமிகு வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து என்னை மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்து கொண்டேன். இங்கே பல செயல்பாடுகள் தவறாக நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. பல நபர்களிடம் பணம் பெற்று இன்னும் திருப்பி தரவில்லை என்று பல பேர் என்னிடம் புகார்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். கடந்த 1980 1977 முதலாக சத்தியமங்கலத்திலே போட்டியிட்டு எனது சித்தப்பா திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 1980 எனது சின்னத்தாத்தா திரு கே.எம். சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே காங்கிரஸில் போட்டி போடும் பொழுது அவர் நினைத்திருந்தால் மீண்டும் சத்தி தொகுதியிலே போட்டியிட்டிருக்கலாம். ஆனால் அவர் அவரது சித்தப்பாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் அன்றைய தினம் இங்கே கோபி தொகுதி வேண்டும் என்று கேட்டு பெற்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் கேட்டு பெற்று இங்கே ஒரு போட்டியை உருவாக்கி இங்கே எங்களது உறவுகளுக்குள் மிகப்பெரிய ஒரு பிளவுகளை ஏற்படுத்த காரணமாகவும் இருந்தார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இங்கே கோபி சட்டமன்ற தொகுதியிலே எனது பணிகளை துவக்க இருக்கின்றேன். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்ன கட்டளைகளை இடுகின்றாரோ அந்த கட்டளைகளை ஏற்று தொடர்ந்து இங்கே பணியாற்ற இருக்கின்றோம். அவர் வயதான காலத்திலே இங்கே அஇஅதிமுகவிலே யாரையும் முன்னேற விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது டிவிகேவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை முன்னேற விடாமல் செய்யும் பணியை துவக்கி உள்ளார் என்ற தகவல்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. நான் என்றும் கழக பணியில் இணைத்துக்கொண்டு இங்கே இரட்டை இலையிலே யாரை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர் நிச்சயமாக 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே வெற்றி பெறுவார். அதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். திமுகவிலே கோபி சட்டமன்றத்தை பொறுத்தவரையிலே இங்கே ஈரோடு வடக்கு மாவட்ட திமுகவினுடைய செயலாளர் திரு நலசிவகுமாருடைய செயல்பாடுகள் மிக மோசமான நிலைமையில் இருக்கின்றது. எந்த ஒரு திமுக தொண்டர்கள் கூட ஒரு நல்ல பலன்களை அடையவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று விசாரித்து கொள்ளலாம். இங்கே பொதுமக்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளும் அங்கே கழக தொண்டர்களுக்கு நன்மை தரக்கூடிய செயல்பாடுகளையும் ஒரு செயல்பாடுகளை கூட இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் முன்னெடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி மாண்புமிகு எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுகவில் சேர்ந்திருக்கின்றேன். சார், ஒருவேளை அவர் கே. செங்கோட்டையன் சார் எங்கள் தாவேக்க நிற்கிற பட்சத்தில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா அவருக்கு எதிர்த்து போட்டியிடக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குது சார்? ஏன்னா 2 பேரும் ஒரே உறவினர்கள் அப்படிங்கிற முறையில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் என்ன? ஒருவேளை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால் எனது பெயர் சட்டமன்ற வேட்பாளருக்கு அறிவிக்கப்பட்டால் 1980 நடந்த சரித்திரம் மீண்டும் திரும்பும் என்பதை சித்தப்பாவை தோற்கடித்தார். நான் எனது சித்தப்பாவை தோற்கடித்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.